அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. கீர்த்தி, இந்த ஆஃப் சாரியில நீ அழகா இருக்க. என்ன கீர்த்தி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமா அஜித், உங்ககிட்ட பேசணும்னு தான் வர சொன்னேன். ஆனா என்ன கீர்த்தி, எதுவா இருந்தாலும் சொல்லு, ஏன் தயங்கிட்டு இருக்க? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆ, கேளு கீர்த்தி. அஜித், உண்மையாவே நீ என்ன லவ் பண்றதானே? என்ன கீர்த்தி இப்படிலாம் கேக்குற? இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? நான் உன்னை மட்டும் தாண்டி விரும்புறேன். நான் பண்ண தப்பு எல்லாமே நான் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ் கீர்த்தி, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா நான் அதுக்கு இப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றேன்டி. இல்ல அஜித், நானும் உன்னை நம்புறேன். அதனால தான் நான் உன்னை வர சொன்னேன். சரி, இருந்தாலும் புரியுது கீர்த்தி. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன், அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படுற மாதிரி நான் ஒரு நாள் கூட நடந்துக்க மாட்டேன் கீர்த்தி. நீ இந்த அளவுக்கு என்கிட்ட பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அஜித். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. கீர்த்தி, நீ பயப்படணும்னு அவசியமே இல்லடி. இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ மட்டும் தாண்டி. சரிடா அஜித், நான் இதுக்கப்புறம் உன்னை நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் கீர்த்தி, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. டேய், எதுக்குடா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல கீர்த்தி, நான் பண்ண வேலைக்கு நீ என்ன ஏத்துக்கிட்டதே பெருசு. அதனாலதான், வேற ஒன்றும் இல்ல. சரி விடுடா, இதுக்கப்புறம் பழசையே பேசி பிரயோஜனம் இல்ல. கீர்த்தி, ஐ லவ் யூ டி. சரி. என்னடி சரின்னு சொல்ற? நீயும் திருப்பி சொல்லலாம்ல. அந்த வார்த்தைக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அதெல்லாம் நீ நினைச்ச உடனேலாம் சொல்ல முடியாது. எனக்கா எப்ப தோணுதோ அப்பதான் சொல்லுவேன். பாரா மேடம், ஓவரா பண்றீங்க. சரி சரி, உனக்கா எப்போ தோணுதோ அப்பவே சொல்லிக்க. ஆனா நான் டெய்லியும் உன்கிட்ட சொல்லிட்டே தான் இருப்பேன். சரி சொல்லிக்க. ஆனா நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கா எப்ப தோணுதோ அப்பதான் சொல்லுவேன். சரிடி, உனக்கு எப்போ தோணுதோ அப்ப சொல்லிக்க. அதுவரை நான் வெயிட் பண்றேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சரி, என்ன இவ்வளவு பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்க? அது என்னடி, ஏதாச்சும் தின்னுட்டே இருக்கலாம்னு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி பை ஃபுல்லா நிரப்பி கொண்டு வந்துட்ட போலயே. டேய், அப்படிலாம் இல்லடா. நடிக்காதடி. நீ என் நேரமும் தின்னுட்டே தானே இருப்ப, எனக்கு நல்லா தெரியும். டேய், ஏன்டா நான் என்ன தின்னுட்டே இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நானும் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டே தானே இருக்கேன். சரியான தின்னி முட்டி கழுத தானே நீனு. டேய் அஜித், உன்னை கொல்ல போறேன் பாரு. என்னடா என்ன தின்னி முட்டி கழுதுன்னு சொல்ற? சரி சரி, அழகான தின்னி முட்டி கழுத, சரியா? சீ போடா. அந்த பேக்ல வேற ஒண்ணு இருக்கு. வேற ஒண்ணு இருக்கா? என்ன இருக்கு? நானே காமிக்கிறேன். அத உன்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் உன்னை வரவே சொன்னேன். ஓ, அப்ப ஏதோ ஸ்பெஷலா இருக்கு. சரி, ஐ எம் வெயிட்டிங். காட்டு பார்க்கலாம். அவசரப்படாத, வெயிட். பேக்ல ஏதோ பெருசா வச்சிருக்க போலயே. டேய், அவசரப்படாதடா அஜித். இது உனக்கு ஞாபகம் இருக்கா? கீர்த்தி, இது எப்படி உன்கிட்ட வந்தது? நான் சின்ன வயசுல இது இல்லாம நான் தூங்கவே மாட்டேன் தெரியுமா? நான் இதை காணும்னு எவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தா, என்ன நீ எடுத்து வச்சிருக்க? ஆமா, எப்பவும் நீ இந்த காரோட தானே சின்ன வயசுல சுத்திட்டே இருப்ப. அதான் உன் ஞாபகார்த்தமா என்கிட்டே இருக்கட்டும்னு நானே எடுத்துட்டேன். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்டா. ஏன்னா நீ இது இல்லாம அழுதுட்டே இருப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது. கீர்த்தி, அப்ப நீ தான் எடுத்து வச்சிருந்தியா? நான் இவ்வளவு நாள் ஃபீல் பண்ண தெரியுமா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்டி. ஆமா அஜித், அதான் நான் உன் ஞாபகமா நானே எடுத்து வச்சிருந்தேன். கள்ளி, சின்ன வயசுல இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கியா? ஆமா ஆமா. கீர்த்தி, என்ன இது தீந்து போன சாக்லேட் கவர் எல்லாம் எடுத்து வச்சிருக்க? டேய், இந்த கவர்ல எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? இதெல்லாம் நீ சாப்பிட்டு போட்ட சாக்லேட்டோட கவர் தான்டா. என்ன கீர்த்தி சொல்ற? உண்மையாவே வா. இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்க? ஏன் எதுக்கு எடுத்து வச்சிருப்பேன்னு உனக்கு தெரியாதா? இல்ல கீர்த்தி, அதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கியா என்ன? என்னடா நீ அப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும்டா. சின்ன வயசுல இருந்தே நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கீர்த்தி, அந்த அளவுக்கு என்ன உனக்கு பிடிக்குமாடி? நீதான்டா எனக்கு எல்லாமே. என்னடி அடுத்தது ஏதோ எடுக்கிற? இது என்ன ஐஸ் சாப்பிட்டு போட்ட குச்சி மாதிரி இருக்கு? ஆமாடா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம மாரியம்மன் கோயில்ல திருவிழா வந்ததுல, அப்போ நீ நானும் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்போ நீ சாப்பிட்டு போட்ட ஐஸோட குச்சி தான்டா இது. கீர்த்தி, என்னடி சொல்ற? எனக்கு கோயில் திருவிழா வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா நீயும் நானும் சேர்ந்து ஐஸ் சாப்பிட்டோம்னு சொல்றல, அதெல்லாம் ஞாபகம் இல்லடி. மக்கு, மறந்துட்டியா? அப்போ அப்போ நீ நானும் தான் உட்காந்து ஐஸ் சாப்பிட்டு
சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுல உள்ள குச்சி தாண்டா இது. ஏ கீர்த்தி, என்ன அழுக வச்சிடாத ப்ளீஸ். என்னடி ஒன்னொன்னா எடுத்து வச்சிட்டு இருக்க? என்னடா இன்னும் நிறைய இருக்கு. கீர்த்தி, இது என்னடி கண்மை மாதிரி இருக்கு? இது ஹே லூசு, நீ 5th படிக்கிற வரை உங்க அம்மா உனக்கு நெத்தியில கண்மை தானே வச்சு விடுவாங்க, மறந்துட்டியா? ஸ்கூல்ல கூட எல்லா பசங்களும் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி அழுதுட்டே இருப்பியே. ஏ ஆமா கீர்த்தி, எனக்கு மறந்தே போயிருச்சு. அம்மா ஒரே பாரு, நான் வீட்டுக்கு ஒரே பையன்ட்டு திருஷ்டி பற்ற கூடாதுன்னு ஒரே நெத்தியில பொட்டா வச்சு விடுவாங்க. எனக்கு ரொம்ப ஷையா இருக்கும் கீர்த்தி அப்பெல்லாம். அதே மைதாண்டா, நான் அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு வாரம் வந்து இருந்த ஞாபகம் இருக்கா சின்ன பிள்ளையா இருக்கும்போது? அப்போ இதெல்லாம் எடுத்துட்டேன். என்னடி நீ, இது சாதாரண கண்மை, இத கூடவா எடுத்து வச்சிருக்க? டேய் கொல்ல போறேன் பாரு, சாதாரண கண்மையா? இது எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? ஹை, என்னோட ஃபேவரட் வாட்ச். ஆமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இந்த வாட்ச், எப்பவுமே இத தானே போட்டுட்டு சுத்திட்டே இருப்ப. ஆமா கீர்த்தி, எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிக்கும். ஆனா இது உடைஞ்சு போச்சு, அதனால நான் இதை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்ல. ஆமாடா, உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும் தானே, அதான் இந்த வாட்சையும் நானே எடுத்து வச்சிருந்தேன். கீர்த்தி, நீ பண்றதெல்லாம் பார்த்தா இப்படியுமா ஒரு பொண்ணு இருப்பான்னு எனக்கு தோணுதுடி. அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணியாடி? சரி, இது தெரியாம நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் பாத்தியா? டேய் எதுக்குடா அஜித் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க? இப்பதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அதுவே போதும்டா. கீர்த்தி, இது நான் 11th படிக்கும் போது வாங்கின பெல்ட் தானே? ஆமா அஜித், அதுதான். கீர்த்தி, என் ஞாபகமா எல்லா பொருளுமே நீ வச்சிருக்க போலயே. ஆமா அஜித், உன் ஞாபகமா என்கிட்ட எல்லா பொருளுமே இருக்குடா. அஜித் இங்க பத்தியா உன்னோட பர்ஸ், அப்புறம் கீர்த்தி, இது என்னோட ஃபேவரட் டி-ஷர்ட். ஆமாடா, நீ எப்பவுமே இந்த டிஷர்ட் அடிக்கடி போடுவல, அதனால உனக்கு இது பிடிக்கும்ட்டு இதையும் நான் எடுத்து வச்சிருந்தேன். கீர்த்தி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ இந்த அளவுக்கு என்ன நேசிச்சியா? ஆனா இது எதுவுமே தெரியாம எனக்கு என்ன நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு கீர்த்தி. சாரிடி. ஏ லூசி, எதுக்குடா இப்ப ஃபீல் பண்ற? இதெல்லாம் காமிச்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சதாடா எடுத்துட்டு வந்தேன். இல்ல கீர்த்தி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. சாரி கீர்த்தி, என்ன மன்னிச்சிரு கீர்த்தி. டேய் பைத்தியம், என்னடா ஆச்சு? நல்லா தானடா இருந்த. டேய் ஃபீல் பண்ணாதடா, நான் எதுவுமே நினைக்கல. சரி, ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். இத பாரு, நீ கண்டிப்பா ஹாப்பி ஆயிருவேன்னு நினைக்கிறேன். கீர்த்தி, இது என்னோட சின்ன வயசு போட்டோ தானே? ஆமாடா அஜித், எனக்கு இந்த போட்டோ ரொம்ப பிடிக்கும். நீ இந்த போட்டோல அழகா கியூட்டா இருப்ப, அதான் இதை நான் ஃப்ரேம் பண்ணி நானே வச்சிருந்தேன். கீர்த்தி, என்னடா, சின்ன வயசுல தான் நல்லா அழகா புஸ்கு புஸ்குன்னு கொழு கொழுன்னு இருந்தேன். இப்ப பாரு, நல்ல எலும்பு கூடாட்டம் ஆயிட்டேன். என்னடி அதுக்குன்னு ரொம்ப குண்டாவா ஆக முடியும்? இருந்தாலும் நீ அப்பதான் ரொம்ப கியூட்டா இருந்த, இப்போ கொஞ்சம் மொக்கையா தான் இருக்க. போடி சோடா புட்டி. கீர்த்தி, இது என்னடி கையில மல்லிப்பூ மாதிரி இருக்கு, எல்லாமே காஞ்சதா இருக்கு. ஆமாடா, இது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒண்ணு. ஏன்? அது நீ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மல்லிப்பூ வாங்கி தந்தல, அதுதான். என்னடி சொல்ற? நான் எப்படி உனக்கு வாங்கி தந்தேன்? அது மறந்துருச்சா? நான் 11th படிக்கும்போது நம்ம கோயிலுக்கு திருவிழாக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் பூ கம்மியா இருந்துன்னு நான் ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுட்டு இருந்தேன். அந்த டைம்ல அத்தை ஒன்னதானே போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அப்போ நீ தானே எனக்கு வாங்கி தந்த. ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. அழுமுஞ்சு அழுது ஊரையே கூட்டிட்டல்ல. ஆமா ஆமா, அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. அதுதான் இந்த பூ, அததான் ஞாபகமா எடுத்து வச்சிருந்தேன். கீர்த்தி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ச்சே, உன்ன மாதிரி ஒரு தேவதைய நான் மிஸ் பண்ண பார்த்தேன் பாத்தியா? தேங்க் காட், ஏதோ அந்த கடவுளே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. சரி சரி, டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு. ஏய், என்னடி இப்படி சொல்லிட்ட? டைலாக்லாம் ஒன்றும் இல்ல, உண்மையாதான் சொல்றேன். போய் தானே சொல்ற? ஏய், உண்மையாதான்டி சொல்றேன். சரி, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்க? ஒன்றும் இல்ல, சும்மாதான். டேய் என்னடா பண்ற? சாரிடி. ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? சாரி கேட்டே கொன்றுவ போலயே. சரி சாரி, கேட்கல. செழித்தழகில் சிவந்து நிற்கும் சிந்தேனே, உன் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தினுள்ளே உலை ஒன்று கொதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுமா தொல்லை நீக்க தங்கத்தாமரை மகளே வாருக, தத்தித்தாவது மனமே வாழகே. கீர்த்தி,
என்னடா? நான் ரொம்ப நாளாவே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்டி. என்ன? கேளு. அது நீ எனக்கு 2 lakhs ஒர்க்கா தந்தல்ல, நான் கூட கடன் வாங்கியிருந்தேன் அவருக்கு கொடுக்கறதுக்கு. ஆமா. ஆ, அது 2 lakhs நீ எப்படி கீர்த்தி ரெடி பண்ண? ஐயோ, என்ன இவன் திடீர்னு இப்படி கேக்குறான்? இவன்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறது? நகையை வித்துட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா திட்டுவான். என்ன கீர்த்தி, உன்கிட்ட தான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே பதில் சொல்லாம இருக்க. எப்படி நீ 2 lakhs ரெடி பண்ண? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். என்ன கீர்த்தி இப்படி சொல்ற? நீ எனக்காக தான் ஹெல்ப் பண்ணியிருக்க, ஆனா அது எப்படி ரெடி பண்ணன்னு தெரிஞ்சா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல, அதனால தான் கேட்டேன். அது அது அச்சோ, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க வந்தே 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. வீட்டுக்கு வேற போகணும். ஏய் என்ன கீர்த்தி, அதுக்குள்ள வீட்டுக்கு போனோம்னு சொல்ற, இன்னும் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கலாம்ல. ஐயோ, இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்து பேசிட்டு இருந்தேன் கண்டிப்பா ஏதாச்சும் உளறிடுவேன். ஏய் ப்ளீஸ் கீர்த்தி, கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. டேய், டைம் ஆயிடுச்சுடா. அம்மா வேற தேடுவாங்க. நான் கிளம்புறேன். என்னடி அதுக்குள்ள போறியா? டேய், அப்புறம் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். ஏய் ஏன் கீர்த்தி? டேய், இந்த பாருடா, நீ வேற இப்படி தூக்கி வச்சிருக்க. அங்க பாரு, போறவங்க வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்னடி, என் பொண்டாட்டியே தானே நான் தூக்கி வச்சிருக்கேன். என்னது பொண்டாட்டியா? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. இதுல என்னடி ஓவரா இருக்கு? எப்படினாலும் நீ தான் என்னோட ஒய்ஃப், அப்புறமா என்ன? இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான்டா. சரிடா, நான் கிளம்புறேன் அப்போ. சரி வா, நானே உன்னை வீட்டுல கொண்டு விட்டுறேன். ஆ, எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பஸ்ல போய்க்கிறேன். ஏன்டி, நான் கொண்டு உங்க வீட்டு முன்னாடி இறக்கி விட்டா உங்க அம்மா சண்டைக்கு வந்துருவாங்களா என்ன? டெஃபினெட்லி, கண்டிப்பா சண்டைக்கு வந்துருவாங்க. பாரா. சரி சரி, நீ விட்டா பேசிட்டே இருப்பேன். நான் கிளம்புறேன். பாய். இருடி, நானும் வரேன். கருவேப்பிலை, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? இன்னைக்கு வேலைக்கு போலையா? ரியா, நான் இன்னைக்கு லீவ் போட்டேன்டி. என்னது, லீவ் போட்டுட்டியா? ஒரு நாளும் லீவ் போட மாட்டியா? கரெக்டா வேலைக்கு போயிருவியே, என்ன திடீர்னு லீவ் போட்டிருக்க? என்ன ரியா இப்படி கேக்குற? இந்த ட்ரெஸ் போட்டு எப்படி வேலை செய்ய போறது? அதான் இன்னைக்கு லீவ் போட்டேன். கருவேப்பிலை, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த ட்ரெஸ் போட்டு வேலை செய்ய முடியாதான்? கரெக்ட் தான். எப்பவும் போடுவல்ல அந்த மாதிரி ஷர்ட்டும் லுங்கியும் கட்டிட்டு போக வேண்டியதுனடா வேலைக்கு. இல்ல ரியா, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கலட்ட மனசே இல்ல, அதனாலதான் நான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன். ஓ, அப்போ இந்த ட்ரெஸ் கலட்ட மனசுலனா அப்போ டெய்லியும் வேலைக்கு போகாம இந்த ட்ரெஸ்ஸோடயே நாறிட்டு இருக்க போற, அப்படிதானே? என்ன ரியா இப்படிலாம் கேக்குற? வேற இன்னும் நேத்து போட்ட ட்ரெஸ்ஸோடயே சுத்திட்டு இருக்க. போய் முதல்ல குளிச்சுட்டு ஒழுங்கா வேலைக்கு போற வழிய பாரு. அதை விட்டுட்டு ட்ரெஸ் கலட்ட மனசுலன்னு இப்படியே நின்னுட்டு இருக்க. என்ன ரியா, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாம நீ எனக்கு வாங்கி தந்திருக்க, அதை எப்படி ரியா கலட்ட முடியும்? பைத்தியம் பைத்தியம், அப்படியே குளிக்காம நாறிட்டா இருக்க போற. நாத்த பையன். என்னடி? ஐயோ, பைத்தியம் சரியான பைத்தியமா இருப்பான் போல. டேய், இதே மாதிரியே நல்ல அழகான கலர்ல ஒரு 10 செட்டோ இல்ல 20 செட்டோ வாங்கி தரேன்டா. அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு சுத்து. முதல்ல இப்ப போய் குளிடா. என்ன ரியா, நீ இதுக்கப்புறம் எத்தனை ட்ரெஸ் வாங்கி தந்தாலும் இந்த ட்ரெஸ் மாதிரி வருமா? இதுதானே நீ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி தந்த ட்ரெஸ். டேய், இருந்தாலும் நீ ஓவரா பண்ற. ராட்சசி, அப்படிலாம் இல்லடி, எனக்கு பிடிச்சிருக்கு அதான் போட்டிருக்கேன். கருவேப்பையன் அப்படியே நடிச்சிருவான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோலையும் கொஞ்சம் லைட்டா எறையிற சவுண்ட் வந்து கேட்டிருக்கோம். நான் ஆல்ரெடி ஹெட்செட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்காது. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.